Where are we going, sir? Asked the aero coachman. இப்போ இது டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. இந்த டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு நாம் என்ன செய்யணும்னா மாற்றணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னம்னா நம்மளுடைய ரூல் வந்து ஸ்பீக்கர். இப்போ இதில் ஸ்பீக்கர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னம்னா தி ஏரோ கோச்மேன் அப்படிங்கிறவங்க தான் ஸ்பீக்கர். அதை முதல்ல என்ன செஞ்சுக்கணும்னா எழுதிக்கணும். தி ஏரோ கோச்மேன். செகண்ட் ரூல் ரிப்போர்ட்டிங் வேர்ப். ரிப்போர்ட்டிங் வேர்ப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவங்களே இங்கே ஆஸ்ட்ன்னு கொடுத்துட்டாங்க. ஏன்னா அது இன்ட்ராகேட்டிவ் டைப்பில் இருக்குது. அதனால் நாம் இங்கே என்ன செஞ்சுக்கணும்னா ஆஸ்ட் அப்படின்னு என்ன செஞ்சிடலாம்னா கொடுத்துடலாம். சில கேள்விகளில் அவங்க செட் டூன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை என்ன செஞ்சிடணும்னா இன்ட்ராகேட்டிவ் டைப்பில் கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா ஆஸ்க்டுன்னு கொடுத்துக்கணும். இங்கே அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அதை சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆஸ்க்டுன்னு கொடுத்துக்கணும். மூணாவது ரூல் என்ன அப்படின்னம்னா லிசனர். இங்கே யாராவது லிசனர் இது இருக்காங்களான்னு பார்க்கணும். லிசனர் இல்லை, அதனால் நம்ம என்ன செஞ்சிடலாம்னா நெக்ஸ்ட் ரூல் போகலாம். ஃபோர்த் ரூல் ரிமூவ் மார்க்ஸ், அதாவது கம்மா, ஓப்பன் கொட்டேஷன், இன்ட்ராகேட்டிவ் மார்க்ஸ் எல்லாமே இருந்தது அப்படின்னா அதை என்ன செஞ்சிடணும்னா எடுத்துடணும். ஃபிஃப்த் ரூல் வந்து கன்ஜங்ஷன். இந்த கன்ஜங்ஷனுக்கு நீங்கள் 2 ரூல் தெரிஞ்சுக்கோங்க இன்ட்ராகேட்டிவ் டைப்பாக இருந்துச்சுன்னா. ஃபஸ்ட்டு ஒன்று என்னது அப்படின்னா WH. இந்த WH இருந்ததுன்னா நீங்கள் அதை என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா 1 2 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 1 2 3 நம்ம என்ன டைப்புக்கு மாற்றணும்னா 1 3 2 அப்படின்னு நம்ம மாற்றணும். WH இல்லை அதர்ஸ். இந்த அதர்ஸில் என்னென்ன வரும் அப்படின்னம்னா அதர் தென் WH வச்சு கேள்விகள்லாம் வந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், டூ, டஸ், டிட் இந்த வேர்ட்ஸை வச்சு வந்தது அப்படின்னம்னா அதை 1 2 ஃபார்மேட்டில் எடுக்கலாம். ஸோ அதை நான் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னம்னா அதர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து 1 2 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வரணும். இந்த 1 2 என்னவா மாறணும் அப்படின்னம்னா 2 1 அப்படின்னு மாறணும். இந்த நம்பர்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இங்கே கொஸ்டின் எதில் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்கள். WHல ஸ்டார்ட் ஆயிருக்கு. WH இருந்துச்சுன்னா 1 2 3 அப்படிங்கிற நம்பர்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. எது ஒன்றுனா WH1, R2, வேர் அப்படிங்கிறது 3. இந்த 1 2 3 என்னவா மாறணும் அப்படின்னா 1 3 2 அப்படின்னு மாறணும். இப்போ முதல்ல என்ன வந்திருக்கு வேர். இந்த வேருங்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்தது எதை மாற்றணும் அப்படின்னா 3 அப்படிங்கிறத மாற்றணும். இங்கே 3 என்ன வந்திருக்கு V. டைரக்டில் இருக்கக்கூடிய V இன்டைரக்ட் போகும்போது தே அப்படின்னு மாறணும். அதாவது தமிழில் நாங்கள் அப்படிங்கிறது இன்டைரக்டில் போகும்போது அவர்கள் அப்படின்னு வரணும். அடுத்தது எதை மாற்றணும்னா 2. இங்கே ஆர் அப்படின்னு வந்திருக்கு. ஆருங்கிறது என்ன டென்ஸ்னா ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் வந்திருந்தா இன்டைரக்ட் போகும்போது பாஸ்ட் டென்ஸாக மாறணும். தேங்கிறது 2, அதாவது நம்ம ப்ளூரல் அப்படின்னு பார்த்துருப்போம். அப்போ ஆர் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் நமக்கு அங்கே போகும்போது பாஸ்ட் டென்ஸில் போகணும். பாஸ்ட் டென்ஸில் இருக்கக்கூடியது நமக்கு வந்து வாஸும் வேரும். இங்கே ப்ளூரல் ஃபார்ம் இருக்கிறதுனால நம்ம அங்கே என்ன போட்டுக்கணும் அப்படின்னா வேர் அப்படின்னு போடணும். சரிங்களா? இதுதான் 1 2 3. இது என்னவா மாற்றணும்னா 1 3 2 அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் மாற்றிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்ஜெக்ஷன் போட்டாச்சு. இந்த 1 2 3 1 3 2 அப்படின்னு மாற்றியாச்சு. அடுத்ததான் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா இங்கே ஏதாவது டைம் அட்வர்பியல்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். டுடே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது எதுவும் இல்லை. சரிங்களா? அப்போ மிச்சத்தை என்னத்தை என்ன செஞ்சிடணும்னா அப்படியே எழுதிடணும். வேர் மாற்றியாச்சு. கோயிங் சார் அப்படின்னு போட்டோம். ஸோ ஆன்சர் என்ன வரணும்? The aero coachman asked where they were going, sir. Being said to Chutki, do you like laddus? இதுவும் இன்ட்ராகேட்டிவ் டைப்பில் வந்திருக்கு. இன்ட்ராகேட்டிவ் டைப்பில் வந்தால் நம்ம 2 ஞாபகம் வச்சுக்கணும். WH வந்துருந்துச்சுன்னா 1 2 3. அதர்ஸ் அதர் தென் WH வச்சு கொஸ்டின் டைப் வந்துருந்துச்சுன்னா அதர்ஸ்னு வச்சுக்கணும். இது 1 2 ஃபார்மேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரூல் ஸ்பீக்கர் நமக்கு மாறக்கூடாது அப்படிங்கிறதுனால பீன் அப்படின்னு போட்டுக்கணும். செகண்ட் ரூல் ரிப்போர்ட்டிங் வேர்ப். செட் 2 வந்திருக்கு. இங்கே இன்ட்ராகேட்டிவ் டைப் வந்திருக்கு. கொஸ்டின் மார்க் வந்துட்டாலே செட் 2 என்னவா மாறணும் அப்படின்னா
ஆஸ்க்ட் அப்படின்னு மாறணும். மூணாவது ரூல் லிசனர். லிசனரும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னம்னா மாறக்கூடாது. சுட்கி. ஃபோர்த் ரூல் ரிமூவ் பங்க்சுவேஷன் மார்க், கமா, ஓப்பன் கொட்டேஷன், என் கொட்டேஷன், கொஸ்டின் மார்க் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும் அப்படின்னம்னா ரிமூவ் பண்ணிடணும். ஃபிஃப்த் ரூல் நம்ம கன்ஜங்ஷன் போடணும். இங்கே WH வரல சரிங்களா, WH வந்துருந்துச்சுன்னா அந்த 1 2 3ல 1 அப்படியே நம்ம என்ன செஞ்சிடணும்னா போட்டுரும். ஆனால் இங்கே WH வரல அப்படிங்கிறதுனால இஃப் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா கன்ஜங்ஷனாக போட்டுக்கணும். அடுத்ததாக இது என்ன ரூலில் வந்திருக்குன்னா அதர்ஸில் வந்திருக்கு 1 2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். 1 2 வந்தால் என்னவா மாறணும் அப்படின்னா 2 1 அப்படின்னு மாறணும். அப்போ 2 முதல்ல என்ன செஞ்சுன்னா மாற்றுக்கணும். யூ வந்துச்சுன்னா ஹீ இல்லைன்னா ஷீயா மாறணும். இங்கே இந்த யூ யாரை குறிக்குதுன்னு பார்த்துக்கணும். பீம் சுட்கி கிட்ட கேட்குறாங்க, டு யூ லைக் லெட்டர்ஸ், உனக்கு பிடிக்குமா அப்படின்னா அது யாரை குறிக்கும் அப்படின்னா சுட்கியை குறிக்கும். இந்த யூ சுட்கியை குறிக்கும். ஸோ அவங்க ஒரு கேர்ள் அப்படிங்கிறதுனால இஃப் ஷீ அப்படின்னு வரணும். அடுத்ததா 2 மாற்றியாச்சுல, அடுத்து எதை மாற்றணும்? 1 மாற்றணும். டூ அப்படின்னு இருக்கு. டூங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் வந்தால் நம்ம என்னவா மாற்றணும் அப்படின்னம்னா பாஸ்ட் டென்ஸ். ஸோ டூ என்னவா மாறணும் அப்படின்னா டிட்டா மாறணும். லைக்குங்கிறத அப்படியே போட்டுக்கணும். சரி, இந்த லைக்குன்னு மாற்றக்கூடாதா அப்படின்னா மாற்றக்கூடாது. ஏன் அப்படின்னம்னா கொஸ்டின் இருக்கிற பட்சத்தில் நாம் இங்கே கொஸ்டினில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிலரி வேர்பை தான் மாற்றணுமே தவிர மெயின் வேர்பை என்ன செய்யக்கூடாதுன்னா மாற்றக்கூடாது. அதனால டூ என்ன செஞ்சு மாற்றணும்னா டிட்டா மாற்றிக்கணும். லைக் அப்படிங்கிறத அப்படியே வச்சுக்கணும். டிட் லைக் தான் வரணும். டிட் லைக்குன்னு வரக்கூடாது. டிட் லைக். அதுக்கப்புறம் மிச்சம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா லட்டூஸ். ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். ஆன்சர் என்ன வரணும்னா பீயிங் ஆஸ்க்ட் சுட்கி இஃப் ஷீ டிட் லைக் லட்டூஸ்.